there is no substitute for hard work அப்படின்ற ஒரு சேயிங்ஸ் இருக்குது. ஸோ இதனுடைய உண்மையான உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு கடின உழைப்புக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் யாருமே எதிர்பார்க்கறது இல்லை. எப்போவுமே நாம் மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். அது மட்டும் இல்லை, என்ன மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் we are taking for granted, எடுத்துக்கிறது. ஸோ நண்பர் ஒருத்தர் எங்கிட்ட இப்போ ஃபோன் பண்ணி பேசினார், சார் அடுத்த டிஆர்பி எப்போ வரும் அப்படின்னு. அடுத்து ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் சொன்னார், நிறைய போஸ்ட் இருக்காதாம்ல அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போது அந்த 2 விஷயங்களில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த நம்பர் ஆஃப் போஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு யாரோ சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா அதில் அவர் டிப்ரெஸ் ஆகிட்டார். அப்போது குறைந்த அளவு எண்ணிக்கையிலான போட்டி இருக்கும் பொழுது நாம் எப்படி அதில் போட்டிட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, அவநம்பிக்கை அவர் மனசில் துளித்து வந்துருச்சு. இப்போது என்ன தான் அவர் முயற்சி செஞ்சாலும் அவருடைய மனசில் பூராமே நம்பர் ஆஃப் போஸ்ட் கம்மியாக இருக்குது, நம்ம நிறையா போட்டி இருக்கும், எல்லோரும் நம்மளோட அதிகமான மதிப்பெண்கள் வாங்கிடுவாங்க, நம்மளால் முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு மனசிலே இருக்கும். இதுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறதுக்கு என்னுடைய ஃப்ரெண்டு மோகன் அப்படின்றவர் தான். ரொம்ப ஆச்சரியப்படுவேன், நான் சொல்லுவேன். அவர் பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி, உங்களுக்கே தெரியும் ஜியாகிரஃபி எத்தனை போஸ்ட் இருக்கும் அப்படின்னு. வெறும் 4 போஸ்ட்டுக்கு எழுதினாராம். வெறும் 4 போஸ்ட்டு எழுதி அவர் பாஸ் பண்ணி சொல்லார். ஸோ இதுதான் அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அப்போது எவ்வளவு வேக்கண்ட் இருக்குது, எப்போ நடைபெறும் அப்படின்றதுலே ஒரு உறுதியான நிலைப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஹார்ட் ஒர்க்கு அப்படின்றது மனசுக்குள்ளே வராது. அப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க, அந்த சப்ஸ்டிடியூட்னு சொல்கிறேன் பாருங்கள், உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்க அந்த சப்ஸ்டிடியூட் என்ன செய்யுது, உங்களை டைவர்ட் பண்ணுது. அது மட்டும் டைவர்ட் பண்ணல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் கூட இருக்கவங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸு எல்லாருமே சொல்கிற விஷயம் அதுதான். அடுத்து போட்டி கடினமாக இருக்கும், தேர்வு கடினமாக இருக்கும், நம்பர் ஆஃப் போஸ்ட்டு கம்மியாக இருக்கும், உங்களெல்லாம் முடியாது, இப்படி கேட்பாங்க அப்படி கேட்பாங்க, அவ்வளோ ஈஸியாக போஸ்டிங் போட மாட்டாங்க, ஃபண்ட் இல்லை, இப்படி வார்த்தைகள் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக நம்ம காதில் பாஞ்சிக்கிட்டே இருக்கும். இதை முதல்ல தூக்கி தூரப்படுங்க. ஒரு போஸ்ட்டு இருந்தாலும் அதற்காக நீங்கள் போராடுங்க. சில இடங்கள்லாம் நம்பர் ஆஃப் போஸ்ட்டு 2-3 இருக்கும். ஆனால் அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் நம்ம வரணும். எந்த நெகட்டிவ் தாட்ஸும் இருக்கவே கூடாது. அது நம்பர் ஆஃப் போஸ்ட் எத்தனையும் இருந்துட்டு போகுது, உங்களுக்கு தேவை ஒரு போஸ்ட், எப்போ வேணாலும் போகுது, வரும்போது நம்ம பாஸ் பண்ணுவோம். இந்த 2 ஆட்டிடியூட்டையும் நீங்கள் முதல்ல வளர்த்துக்கிட்டிங்கன்னா தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிற மூடுக்கே நீங்கள் போவீங்க. சரி, ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னுட்டா இந்த சப்ஸ்டிடியூட்டை பூரா தூக்கி தூர போட்டுறணும். சாப்பாடு, தூக்கம், சோம்பேறியை சுற்றி திர்றது, செல்ஃபோன், இந்த ஃபோபியாவை பூரா தூக்கி தூர போட்டுருங்க. கடினமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். 100% அட்டன்டிவாக, 100% அட்டன்டிவாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். திரும்ப திரும்ப அது ரிப்பீட்டடாக சொல்லக்கூடிய விஷயங்கள், அதில் தந்திருக்கக்கூடிய விஷயங்களை ஆள தீர்த்து இந்த கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்பாங்க. நாங்கள் படிக்கும்போதெல்லாம் எந்த சென்டருமே இல்லைங்க. நான் சொல்லுவேன், யாராவது அனாலிசிஸ் போட்டிருக்கீங்களா? நான் நிறைய டைம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு அனாலிசிஸ் 2000 2023 வரைக்கும் எடுத்த டிஆர்பியில் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை எடுத்து எத்தனை கொஸ்டின்ஸ் இதில் கேட்டிருக்கிறாங்க, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எத்தனை கேட்டிருக்காங்க, ஒரே மாதிரி கேட்குறாங்களா, வேறு இருக்கா? கண்டிப்பாக வேறு இருக்கும். எதற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க? இந்த 2 விஷயத்தை நீங்கள் அனலைசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அந்த டாப்பிக்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு பெரிய புக் இருக்கும், நேற்று ஒருத்தங்க பேசுகிறாங்க மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு. ஸோ அது பூரா நான் படிக்கணுமா சார் அப்படின்னா, நீ உள்ளே போய் பாருங்கள். அந்த கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி இருக்குது, எதுக்கு ரிலேட்டடாக இருக்குது, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அதை தாண்டி இருக்கவே இருக்காது. உங்களுக்கே தெரியும், ஒரு டாபிக் இருக்குன்னா அதில் எது இம்பார்ட்டன்ட், எது முக்கியம், எது கீ பாயிண்ட்ஸு, அந்த கீ பாயிண்டில் பொடி வச்சு தான் கேட்பாங்க. அந்த கீ பாயிண்டில் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் உங்களால் ஆன்சர்ஸ் பண்ண முடியும். இதுதான் நீங்கள் சக்ஸஸ் ஆவதற்கான ஒரு விஷயம். அந்த சப்ஸ்டிடியூட்னு சொல்கிறது இந்த நெகட்டிவ் தாட்ஸ் பூராத்தையும் தூக்கி தூர போட்டுருங்கன்ற. வேறு சப்ஸ்டிடியூட்டே நமக்கு கிடையாது. ஜெயித்தாலும் தோற்றாலும் அது காரணம் நீங்கள் தான். ஜெயிக்கிறீங்களா, அது நீங்கள் தான். தோற்பதற்கும் நீங்கள் தான் காரணம், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பிகாஸ் ஆல் யூ ஆர் சீயிங் டிஃபென்ஸ் மெக்கானிசம்.
எல்லாமே உங்களை நீங்கள் தற்காப்பு நடவடிக்கை அப்படி இப்படின்னு சொல்லி அதிலேருந்து எஸ்கேப் ஆகுறீங்க. படிப்பதிலிருந்து விளக்குகளை நீங்களே பெற்றுக்கொள்கிறீங்க. டோன்ட் டேக் எவ்ரிதிங் கிராண்டட். எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டதாக நினைக்காதீங்க. அந்த விடுதலையிலிருந்து, அந்த பிடியிலிருந்து நீங்கள் வெளியே வந்துருங்க. அந்த ஈகோவை தூக்கி தூர போட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் வெல்ல முடியும். ஸோ தெர் இஸ் நோ சப்ஸ்டியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னால் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நிச்சயமாக முடியும். அது மட்டும் இல்லை, கோச்சிங் கிளாஸ் போகணுன்ற கட்டாயம்லாம் இல்லை. நீங்கள் என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களை உயர்த்தும். ஒருவேளை நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களால் செல்ஃபாக பண்ண முடியலை அப்படின்ற பட்சத்துக்கு நிச்சயமாக காசை பார்க்காதீங்க. நிச்சயமாக போய் நீங்கள் செலவு பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி பே பண்ணக்கூடிய ஒரு 30,000 40,000 50,000 அடுத்த வருடத்துலேருந்து நீங்கள் 5 லட்சத்திற்கு சொந்தக்காரராக மாறுவீங்க. ஸோ இந்த பணம் தான் உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன். நாளைய உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம், நாளைய உங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் தான் உங்களுடைய மோட்டிவேஷன். நல்லா யோசித்து ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. தெர் இஸ் நோ சப்ஸ்டியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல மோட்டிவேஷன்லேயே ஒரு நல்ல தகவலில் சந்திக்கிறேன். அடுத்த டிஆர்பி நிச்சயமாக ஆகஸ்ட்டில் வரும். நன்றி, வணக்கம்.